viewers, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல என் காதலே சீரிஸ் எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஓபனிங்லயே நமக்கு மார்ச் மாத ஸ்கூல்ல நடந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அதுல கிளாஸுக்கு வந்த சசாக்கி ஒகவராவு ஹிரானோவோட ஹேர் கலரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லடா ஹிரானோ, உனக்கு இந்த பிளாக் கலர் ஹேர் கூட ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து கடுப்பான ஹிரானோ, வாயை மூடுங்கடா, இன்னைக்கு ஹேர் இன்ஸ்பெக்ஷன் டேங்கிற மறந்துட்டு ரெண்டு பேரும் பல்ல காட்டிட்டு இருக்காம உங்க ஹேர் கலரை சேஞ்ச் பண்ற வழியை பாருங்க. அதுலயும் முக்கியமா ஒகவரா, நீ இன்னைக்கு உன் ஹேர் கலரை சேஞ்ச் பண்ணாம இங்கிருந்து உன்னால எங்கேயும் போக முடியாது, புரிஞ்சுதான்னு சொல்ல. அதை கேட்ட ஒகவரா, என்னால முடியாது, என்னோட ஃப்ரெண்ட் ஹேர்ல ஒரு 4 முடி மட்டும் தான் கலர் இருக்கு, மத்தபடி என்னோட ஹேர் ஃபுல்லாவே பிளாக்கா தானே இருக்கு, அதனால நான் எதுக்காக அந்த 4 முடிக்கு கலர் பண்ணிட்டு இருக்கணும், கூட என்னால ஹேர் கலர் பண்ண முடியாதுன்னு சொல்ல. அதை கேட்ட ஹிரானோ, என்னது 4 முடி தான் கலர்ல இருக்கா, இங்க பாரு தம்பி, இன்னைக்கு உன் மண்டையில ஒரு முடி கூட நான் ப்ளூ கலரா பாத்திர கூடாது, அப்படி ப்ளூ கலர் ஹேர் மட்டும் என் கண்ணுல பட்டுச்சு மவனை உன்னை கொன்றுவன் பாத்துக்கோன்னு சொல்லி கோவத்துல ஹிரானோ கத்திட்டு இருக்க. அதை பார்த்து ஒகவரா, என்னாச்சுடா, உனக்கு என் ஹேர் கலரை பார்க்க ரொம்ப கவலையா இருக்கா, நான் வேணா உன் கண்ணுல என்னோட ப்ளூ கலர் ஹேர் தெரியாத மாதிரி ஃப்ரெண்ட் ஹேரை கை வச்சு மறைச்சிடவான்னு சொல்ல. அதை கேட்டு கடுப்பான ஹீரோனோ, அட பைத்தியக்காரனாயே, நான் உன்னை ஹேர் கலரை சேஞ்ச் பண்ண சொல்றேன், மறைக்க சொல்லல, புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு இருக்க. இங்க சசாக்கி ஒகவராவோட ஹேரை பார்த்துட்டு, எனக்கு என்னமோ ஒகவரா, நீ என்னதான் ஹேர் கலர் பண்ணாலும் உன்னோட ப்ளூ கலர் ஹேர் லைட்டா வெளியே தெரியும்னு எனக்கு தோணுது, பாவண்டா நீ, உன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல. ஹீரோனா, இங்க பாரு தம்பி, நீயும் ஹேரை பிளாக் பண்ணணுங்கிறத மறந்துடாத, என்னாச்சுடா உங்களுக்கு, நீங்க ரெண்டு பேரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களா என்ன, நீங்க ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணாம உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்கன்னு சொல்லி ஹிரானோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. ஹிரானோ சொன்னதை கேட்ட சசாக்கி சோகமாயிட்டு, அப்படின்னா நான் இன்னும் கிராஜுவேஷன் முடிக்க 1 இயர் தான் இருக்கா, ஆனா நான் மியா கூட பேச ஆரம்பிச்சு 6 மாசம் தானே இருக்கும், இந்த 6 மாசத்துக்குள்ள என்னால எப்படி அவன் மேல இருக்க ஃபீலிங்ஸை ஓப்பனா அவன் கிட்ட சொல்ல முடியும், அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா மார்ச் மாசம் ஸ்கூல் லீவை முடிச்சு ஏப்ரல் மாசம் ஸ்கூல் ஓபன் ஆக ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயருக்கு வந்த மியா எப்பவும் போல ஸ்கூலுக்கு நேரத்துல வந்து ஸ்கூல்ல கொடுத்துட்டு இருக்க ஃபார்ம் வாங்கி பார்த்துட்டு இருக்க. அப்ப அங்க குறைசபா வரான். அவன் மியா கிட்ட, என்னடா எப்படி இருக்க, நம்ம ஒரு வழியா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயருக்கு வந்துட்டோம், ஆமா உன்னை எந்த செக்ஷனுக்கு மாத்திருக்காங்க, என்ன பி செக்ஷனுக்கு மாத்திருக்காங்க, உன்னை எங்கன்னு சொல்லி கேட்க. மியா, அப்படியா, என்னையும் பி செக்ஷனுக்கு தான் மாத்திருக்காங்கன்னு சொல்லி சோகமாக. அதை பார்த்த குறைசபா, என்னாச்சுடா, ஏன் திடீர்னு சோகமாயிட்டேன்னு கேட்க. மியா எதுவும் இல்லைன்னு சொல்லி மனசுக்குள்ள, இன்னைக்கு சசாக்கி சீனியர் ஸ்கூலுக்கு வரலையா, அவர் எதனால என்ன பார்க்க வரலன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. அதை புரிஞ்சுக்கிட்ட குறைசுவா, என்னடா சசாக்கி சீனியரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா, நான் சசாக்கி சீனியரை லீவ்ல இருந்த டைம்ல ஒரே ஒரு தடவை பேக்கரி ஷாப்க்கு முன்னாடி வச்சு அவரை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் சசாக்கி சீனியரை பார்க்கவே இல்லைன்னு சொல்ல. அதை கேட்ட மியா, என்னது சசாக்கி சீனியர் பேக்கரி முன்னாடி நின்னுட்டு இருந்தாரா, ஒருவேளை சசாக்கி சீனியர் பேக்கரியில பார்ட் டைமா ஒர்க் பண்றாரா என்ன, அவர் ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்ல, அவர் என் கூட இருக்கும்போது எப்பவுமே நாவலை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்பாரு, அவருக்கு கேட்கிற ஆர்வம் அதிகம், அது மட்டும் இல்லாம ரொம்பவே பாப்புலர் ஆனவர், அவரை மாதிரி ஒருத்தர் என் கூட இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி பயவுல மனசுக்குள்ளேயே சசாக்கிக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க. அப்ப நம்ம மியாக்கு லீவ் டேஸ்க்கு முன்னாடி ட்ரெயின்ல சசாக்கி மியாவோட காதல் ஐ லைக் யூ மியான்னு சொன்னது ஞாபகம் வர மியாவோட முகமே சவந்து போயிருது. அதை பார்த்த கரசவா, என்னாச்சு மியா, உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன, எதனால உன் முகம் எப்படி சவந்து போயிருக்குன்னு சொல்லி கேட்க. மியா, நான் நல்லா தான் இருக்கேன், தண்ணி தாகம் எடுக்குது அவ்வளவுதான்னு சொல்லி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்க. அப்ப மியா மனசுக்குள்ள, அந்த நாளைக்கு அப்புறம் நான் சசாக்கி சீனியரை பார்க்கவே இல்லை, இனி நான் அவரை பார்த்தா கூட அவர்கிட்ட நான் என்ன பேசணும் எப்படி பேசணும்னு கூட எனக்கு தெரியலையே ஆண்டவான்னு சொல்லி பயவுல யோசிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்க. அடுத்த நாள் மழை பயங்கரமா வந்துட்டு இருக்க. அவ்வளோ மழையிலயும் மியா எப்பவும் போல ஸ்கூலுக்கு நேரத்துல ட்ரெயின்ல புக் படிச்சுட்டே வந்துட்டு இருக்க. அப்போ அங்க சசாக்கி வரான். அவன் மியாவை பார்த்து, அட மியா குட் மார்னிங்னு சொல்ல. சசாக்கிய பார்த்த மியா, குட் மார்னிங் சீனியர், நீங்க என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க. சசாக்கி, அதுவா, நான் எப்பவும் வர ட்ரெயின்ல நார்மல் டேஸ்லயே கூட்டம் பயங்கரமா இருக்கும், இதுல வெளியே வேற மழை பயங்கரமா வந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல நான் கூட்டமா இருக்க ட்ரெயின்ல வந்தேன்னா என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க, அதனாலதான் ஸ்கூலுக்கு நேரத்துல போலான்னு சொல்லி முடிவு பண்ணி வந்துட்டேன்னு சொல்ல. அதை கேட்ட மியா, அப்படியான்னு சொல்லி திரும்ப புக் படிச்சுட்டு இருக்க. சசாக்கி மனசுக்குள்ள, நான் இன்னைக்கு சீக்கிரமா ட்ரெயினுக்கு வந்ததுக்கான காரணமே உன்னை பார்க்கணுங்கிறக்காகத்தான், ஆனா அதை என்னால உன்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியாதுன்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிக்கிட்டே சசாக்கி மியாவை பார்த்து சிரிக்க. அதை பார்த்த மியா, இவர் எதுக்காக என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி சசாக்கிய பார்த்துட்டு இருக்க. சசாக்கி மியா கிட்ட, ஸ்கூல் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லன்னு சொல்ல. அதை கேட்ட மியாவும், ஆமா சீனியர்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆக. அதை பார்த்த சசாக்கி, அப்புறம் மியா லீவ் டேஸ் நீ நல்லா என்ஜாய் பண்ணியா, லீவ்ல நீ எங்க போனன்னு சொல்லி கேட்க. மியா பெருசா சொல்ற அளவுக்கு நான் எதுவும் பண்ணல சீனியர்னு சொல்ல. சசாக்கி, அப்படியான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா ட்ரெயின்ல சீட்டு காலியாக. அதை பார்த்த சசாக்கி, மியா அங்க சீட்டு காலியா இருக்கு பாரு, நீ அங்க போய் உட்காருன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள நம்ம மியா வேகமா சசாக்கி பிடிச்சு இழுத்து அந்த சீட்ல உட்கார வைக்க. அதை பார்த்த சசாக்கி ஷாக்காய் மியாவை பார்க்க. மியா, எதுக்காக இப்படி பாக்குறீங்க சீனியர், பெரியவங்க உங்களை நிக்க வச்சுட்டு நான் எப்படி உட்கார முடியும், அது மரியாதையா இருக்காது, அதனாலதான் உங்களை உட்கார வச்சேன்னு
வச்சிருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி, பரவாயில்லையே மியா, உனக்கு என் மேல அக்கறை அதிகமா இருக்கும் போலயே. என் மேல இவ்ளோ அக்கறையா இருக்க உன்னை எப்படி என்னால நிக்க வச்சு பார்க்க முடியும்? நீ வந்து என் மடியில உட்காரு வான்னு சொல்லி கூப்பிட அதை கேட்ட மியா, என்ன பேசுறீங்க சீனியர்னு சொல்லி கத்த சசாக்கி சிரிச்சுட்டு, நான் சும்மா சொன்னேன், உன் பேக்கை என்கிட்ட கூட நான் வச்சிருக்கேன்னு சொல்ல மியாவும் அவனோட பேக்கை கழட்டி சசாக்கி கிட்ட கொடுக்க பயங்கர வெயிட்ல இருக்க பேக்கை பார்த்த சசாக்கி ஷாக் ஆக அதை பார்த்த மியா, என்னாச்சு சீனியர், ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க சசாக்கி மியா கிட்ட, ஏண்டா பேக்ல என்ன தப்படி வச்சிருக்க, இவ்ளோ வெயிட்டா இருக்குன்னு சொல்லி கேட்க மியா, என் பேக்ல கோட் வச்சிருக்கேன், அது கூட சில பொருட்கள் வச்சிருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி, என்னது சில பொருட்களை வச்சிருக்கே, அப்படி என்ன பொருள் தான் வச்சிருக்கேன்னு பாக்கலான்னு சொல்லி அவன் பேக்ல கை வெட்டி தேடிட்டு இருக்க அதை பார்த்த மியா, சீனியர் என் பேக்ல கை வைக்காதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க இங்க சசாக்கி என்னடானா அவன் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பேக்கை தேடி பார்த்து அதுல இருந்து பிஎல் நாவல் புக்கை வெளியே எடுத்து, அடடா இது என்ன புது நாவல் புக்கா இருக்கு, ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு புக்கை பிரிச்சு படிச்சுட்டு இருக்க அதை பார்த்த மியா வேகமா சசாக்கி கையில இருக்க புக்கை வாங்கி பேக்ல வச்சுட்டு, சீனியர் ட்ரெயின்ல இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்க கூடாது, இந்த புக்கை நான் லீவ் டேஸ்ல தான் வாங்கினேன்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி, ஓ அப்படியான்னு சொல்லி நம்ம மியாவை பார்த்துட்டே வந்துட்டு இருக்க இப்போ ஒரு வழியா ரெண்டு பேரும் ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க மியா சசாக்கி கிட்ட அவன் லீவ் டேஸ்ல படிச்ச நாவலை பத்தி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க இங்க சசாக்கி சைலண்டா அவன் பேசுறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான். இங்க மியா, எனக்கு ஊக்கியோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் அவனோட ஃப்ரண்ட்ல முடி வந்து விழுகிறது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்க அவன் பேசினதெல்லாம் கேட்டு சசாக்கி மனசுக்குள்ள, இவன் இவ்ளோ கியூட்டா இருந்தானா நான் என்ன பண்ண முடியும், இவனோட யதார்த்தமான பேச்சு செயலெல்லாம் பார்க்கும்போது என் இதய துடிப்பு அதிகமாகுதுன்னு சொல்லி சசாக்கி காதல் போதையில பெணாத்திட்டு வந்துட்டு இருக்க அப்ப நம்ம மியாவோட தலையில பூவோட இதழ் இருக்கிறத சசாக்கி பாக்குறான். அவன் மியா கிட்ட, ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லி மியாவோட தலையில இருக்க பூவை எடுத்து கீழே வீசாம கையில வச்சுட்டு சசாக்கி மியா கிட்ட, உன் தலையில தூசு இருந்தது அதான் தட்டி விட்டேன், வேற ஒண்ணு இல்ல, வா போலான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு வர இங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா சில பசங்க ஸ்போர்ட்ஸ் டேக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம், இன்னொரு பக்கம் சில பசங்க எல்லாம் சேர்ந்து கதை அடிச்சுட்டு இருக்க இங்க நம்ம பையன் மட்டும் கிளாஸ்ல உட்காந்து தனியா நோட்ஸ் எழுதிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க சசாக்கி வரான். அவன் அப்பாடா ஒரு வழியா உன்னோட கிளாஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் மியான்னு சொல்ல சசாக்கிய பார்த்த மியா வேகமா எழுந்து, சசாக்கி சீனியர் இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க சசாக்கி, அதுவா லீவ்ல வாங்கின நாவல் புக்கை உன்கிட்ட கொடுத்துட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன், சாரி மியா ரிட்டர்ன் பண்ண ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்ல மியா, பரவாயில்ல விடுங்க சீனியர், உண்மையை சொல்லணும்னா நானே இந்த புக்கை மறந்துட்டேன்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி மியா கிட்ட, மியா இப்ப நீ ஃப்ரீயா இருந்தீனா என் கூட வெளியே வர முடியுமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல அதை கேட்ட மியாவும் சரி வாங்க போலான்னு சொல்லி சசாக்கி மியாவும் நடந்து வந்துட்டு இருக்கேன். சசாக்கி மியா கிட்ட, அம்மா காலையில நீ என்கிட்ட ஒரு நாவல் புக் கொடுத்தியே, அந்த நாவல் புக்ல ஹீரோ யூகி யாருங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அந்த நாவல்ல இருக்க எல்லாரோட முகமும் சரி ஹேர் ஸ்டைலும் சரி ஒரே மாதிரி இருக்கு, அதனால என்னால யூகி யாருன்னே கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட மியா, நீங்க படிச்சதை வச்சு ஹீரோ யூகி அந்த கதையில யாரா இருப்பாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க சசாக்கி, சத்தியமா எனக்கு தெரியல, நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த நாவலை படிச்சு பார்த்துட்டேன், அப்படி இருந்து என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்ம சசாக்கிக்கு மியா ஹீரோனாவோட பிளாக் கலர் ஹேரை பார்த்துட்டு, இந்த ஹேர் ஸ்டைல உங்களை பார்க்க யூகி மாதிரியே இருக்குன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வர சசாக்கி, நான் கண்டுபிடிச்சிட்டேன், பிளாக் கலர் ஹேர்ல இருக்க பையன் தான் யூகியா இருக்கணும், எப்படி சொல்றேன்னா அன்னைக்கு கூட ஹீரோனோ பிளாக் கலர் ஹேர்ல இருக்கிறத பார்த்து அவனை பார்க்க அப்படியே யூகி மாதிரி இருக்குன்னு சொன்னையேன்னு சொல்லி சசாக்கி ஃபீல் பண்ண அதை கேட்ட மியா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, சீனியர் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன், இங்க பாருங்க சீனியர், நான் சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, நான் எப்பவும் இந்த மாதிரி தான் எதையாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருப்பேன், நான் பேசுறதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கியும், அப்படின்னா நான் தப்பா சொல்லிட்டேனான்னு கேட்க மியா, தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த கதையோட டைரக்டர் இவரு தான் ஹீரோன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை, அதனால நானே அந்த கதையில வர பிளாக் கலர் ஹேரோட இருக்க பையன் தான் யூகியா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா நான் நினைச்சது சரியா இருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா ஹேர் கலரை மட்டும் வச்சு இவன் தான் ஹீரோன்னு முடிவு பண்ண முடியாது, ஹீரோங்கிறவன் தைரியமானவனாவும் அதே சமயம் கூலானவனாவும் இருக்கணும்னு சொல்ல மியா சொன்னதை கேட்ட சசாக்கி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு ஹீரோனா மாதிரி ஆளத்தான் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்டு ஷாக்கான மியா, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, எதுக்காக நீங்களே இந்த மாதிரி கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க ரெண்டு பசங்க பேசிட்டே வந்துட்டு இருக்க அதுல ஒரு பையன் வழியில நிக்கிற நம்ம மியாவை கவனிக்காம அவன் மேல மோதிட மியா எங்க ஆப்போசிட்ல நிக்கிற சசாக்கி மேல மோதிடுவோமோன்னு சொல்லி அவனோட கைய செவுத்துல முட்டு கொடுத்து சசாக்கியோட பக்கத்துல க்ளோஸா வந்து நிக்க இவ்ளோ க்ளோஸா நிக்கிற நம்ம மியாவை பார்த்த சசாக்கி உறைஞ்சு போய் மியாவை பார்த்துட்டு இருக்க மியா சசாக்கி கிட்ட நீங்க ஓகே தானேன்னு சொல்லி கேட்க சசாக்கி நான் ஓகே தானே சொல்லி மியாவோட கையில அடிபட்டிருக்கான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு மியாவோட கைய பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த மியா சசாக்கி சீனியர் எவ்வளவு அன்பானவரா இருக்காருன்னு சொல்லி நிமிந்து நம்ம சசாக்கிய பார்க்க அப்ப திரும்பவும் வெக்கத்துல நம்ம மியாவோட முகம் செவந்து போயிட அதை பார்த்த சசாக்கி சாரி நான் உன்னோட பெர்மிஷன் இல்லாம உன்னோட கைய பிடிச்சிட்டேன்னு சொல்லி மியாவோட கைய விட்டுட்டு சரி நான் கிளாஸ்க்கு போறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போக நம்ம மியாக்கு ட்ரெயின்ல வச்சு சசாக்கி அவன் காதுல லைக்யூன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வர மனசுக்குள்ள எனக்கு என்னாச்சு எதனால சீனியர் அன்னைக்கு ட்ரெயின்ல வச்சு சொன்ன வார்த்தை திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே
ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்த நம்ம மியா நாங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல நார்மலா தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா சசாகி சீனியர் எதுக்காக என் முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிறாரோ தெரியல. அவருக்கு எதனால என்ன பிடிச்சிருக்கு, அவருக்கு வேணா என் மேல ஃபீலிங்ஸ் ஏற்பட்டிருக்கலாம், ஆனா எனக்கு பொண்ணுகளை மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு பெட்ல குப்புற அடிச்சு படுத்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்க ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல மியா ஜூனியர் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது அவன் கூட படிக்கிற ஒரு பொண்ணு மியா கிட்ட வந்து, மியா நீ கிராஸ் ட்ரெஸ் போட்டேன்னா ரொம்ப அழகா இருப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட மியா இல்ல இல்ல எனக்கு வேண்டான்னு சொல்ல, அந்த பொண்ணு ஏன் வேண்டான்னு சொல்ற, உனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என் கற்பனையிலேயே நல்லா தெரியுதுன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான மியா எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு என்னை வச்சு காமெடி பண்ணி சிரிக்கலான்னு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி பேசினதெல்லாம் மியா நினைச்சு பார்த்துட்டு, இது ரொம்ப வித்தியாசமான உணர்வா இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஃபீல் பண்ணது கிடையாது, நான் இப்படி ஃபீல் பண்றதுக்கான காரணம் அவர் என் கூட பேசுற விதமும் அவர் என்ன பாக்குற விதமும் தான் நினைக்கிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம மியாக்கு சசாகி என்னோட நாக்கு கிஸ் பண்ண பொருத்தமானதான்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்ல முடியுமான்னு சொல்லி மியாவை பார்த்து நாக்க நீட்டினது ஞாபகத்துக்கு வர டென்ஷனான மியா அவன் கையில வச்சிருக்க பில்லோவை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு, அப்ப அதனாலதான் சசாகி சீனியர் என்கிட்ட எப்ப பாரு டேட்டிங் வரையான்னு சொல்லி கேட்டு இருந்தாரா, நான் அவர் சும்மா என்ன கிண்டல் பண்றதுக்காகத்தான் அப்படி சொல்றாருன்னு நினைச்சேன், ஆனா அது கிண்டலுக்காக இல்ல உண்மைதாங்கிறது எனக்கு இப்பதான் புரிய வருது, அதனால இனி இதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது, பேசாம நம்ம ஏதாவது புக் எடுத்து படிக்கலாம்னு சொல்லி அவன் செல்ஃப்ல இருந்து ஒரு பிஎல் நாவல் புக் எடுத்து படிக்க, அந்த புக்ல வர கதை பாத்தீங்கன்னா நம்ம மியாவோட கதை மாதிரியே வர, அதை படிச்ச மியா புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அமைதியா இரு மியான்னு சொல்லி அவனே கூல் பண்ணிட்டு இருக்க. அப்ப மியா திரும்பவும் சசாகி சீனியர் கேவா இருந்தாலும் ரொம்ப கியூட்டானவரா இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப திரும்பவும் மியாக்கு அன்னைக்கு சசாகி மியாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்னடா ஸ்கூல் பெல் அடிச்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டது ஞாபகத்துக்கு வர, சசாகி சீனியர் ரொம்ப கியூட்டா இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே, ஒரு நிமிஷம் நான் இது வரைக்கும் சசாகி சீனியரை நிறைய தடவை கியூட்னு சொல்லியிருக்கேன், அது மட்டும் இல்லாம அவரை நான் நிறைய தடவை ஹேண்ட்ஸமா இருக்காரு கைண்டானவரா இருக்காருன்னு சொல்லியிருக்கேன், அதை வச்சு பார்க்கும்போது என்ன அறியாமலே நான் அவரை ரசிச்சிட்டு இருந்திருக்கேன், அப்படின்னா நானும் ஒரு கேயா இருப்பணும்னு சொல்லி யோசமியா இருக்காது, அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது, பிஎல் நாவல் படிக்கிறதுனால அந்த கதையில வர ஆக்டர் யூகியோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே சசாகியோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நினைச்சதுதான் நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன், அதனால இனி நான் அவரை பத்தி யோசிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா நாங்க ரெண்டு பேரும் இவ்ளோ ஷார்ட்டான நேரத்துல எப்படி இவ்ளோ க்ளோஸ் ஆனோன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அப்ப திரும்பவும் நம்ம மியாக்கு சசாகி பெட்ல படுத்திருக்க மாதிரியும் சசாகி மேல நம்ம மியா உட்காந்துட்டு கீழே படுத்திருக்க நம்ம சசாகிய பாத்துக்கிட்டே சீனியர்னு கூப்பிட, அதை கேட்ட சசாகியும் ரொமான்டிக்கா அஸ்கி வாய்ஸ்ல மியான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி ரொமான்டிக்கா ட்ரீம் பண்ணி பார்த்த நம்ம மியா, நான் எதுக்காக இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், என் மைண்டுக்கு என்னாச்சு, என் மைண்டு ஃபுல்லா எதுக்காக நான் இந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கேன், சாரி சீனியர் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அத்த ராத்திரியில பையன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க. அப்ப நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அதுல சசாகி ஒகவராக்கு இன்னைக்கு நான் நேரத்திலேயே வீட்டுக்கு போகணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கேன், அந்த மெசேஜை கொண்டு வந்து ஒகவரா ஹீரோனோ கிட்ட காட்டி சசாகி இன்னைக்கு சீக்கிரமாவே வீட்டுக்கு கிளம்பிட்டான்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான ஹீரோனோ ஏன் எதனால அவன் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டான், அவன் நல்லா தானே இருக்கான்னு சொல்லி கேட்க, ஒகவரா எனக்கு எப்படி தெரியும், அவன் எனக்கு மெசேஜ் மட்டும் தான் சென்ட் பண்ணியிருந்தான், மத்தபடி எதுவும் சொல்லலன்னு சொல்லி அந்த மெசேஜை ஹீரோனா கிட்ட காட்ட, அதை பார்த்த ஹீரோனோ என்னால நம்பவே முடியல, இவன் பொதுவா இப்படி பண்ண மாட்டானேன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்க. இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம சசாகிய காட்டுறாங்க. அவன் மியானா அவன் மேல விழுகிற மாதிரி க்ளோஸா வந்ததை நினைச்சு பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே என்னால ஏன் அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல காத்து பயங்கரமா வீசிட்டு இருக்க. அதுல மியா வச்சிருந்த ஃபைல்ல இருந்து ஒரு பேப்பர் ஜன்னல் வழியா பறந்து வெளியே போயிட, அதை பார்த்த மியானா குறைசிவா கிட்ட பேப்பர் ஒண்ணு காத்துல பறந்து போயிடுச்சு, நான் போய் அந்த பேப்பரை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி மியானா பேப்பரை தேடிட்டே வந்துட்டு இருக்கேன். அப்ப அங்க குறைசிவா போன்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை பண்ணி கத்திட்டு இருக்க. அதை கேட்ட மியானா சைலண்டா ஒகவராவோட பக்கத்துல வந்து நிக்க, அதை பார்த்த ஒகவரா ஃபுடோன்சி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட மியானோ ஒகவரா கிட்ட சீனியர் என்னோட பேரு ஃபுடோன்சி இல்ல மியானோன்னு சொல்ல, அதை கேட்ட ஒகவரா சரி சரி ஆமா இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, மியானோ காத்துல பேப்பர் பறந்து உங்க கால் கிட்ட வந்திருக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்காகத்தான் இங்க வந்தேன்னு சொல்ல, அதை கேட்ட ஒகவரா அவன் கால் கடியில இருக்க பேப்பரை எடுத்து நம்ம மியானோ கிட்ட கொடுக்க, மியானோ அந்த பேப்பரை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சீனியர்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஒகவராவை பார்த்து, எனக்கு என்னமோ சீனியர் பார்க்கும்போது பயங்கர கோவக்காரர் மாதிரி தெரிஞ்சாலும் அதே சமயம் அவர் கூட என்னால ஈஸியா பேச முடியுதுன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே மியானோ வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஒகவரா கிட்ட, சீனியர் நீங்க போன்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவா பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு கடுப்பான ஒகவரா மியாவை முறைச்சு பார்க்க, அதை பார்த்து பயந்து போன மியா நான் தப்பா ஏதாவது கேட்டனா, இவர் எதுக்காக என்ன இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஒகவரா ஆமா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் சண்டை பண்ணிட்டு இருக்கேன், 2 மாசமா எங்களுக்குள்ள வெறும் சண்டை மட்டும் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண, அதை கேட்ட மியானோ எதனால 2 மாசமா 2 பேரும் சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஒகவரா அதுவா 2 மாசத்துக்கு முன்னாடி என் கேர்ள் ஃப்ரெண்ட் அம்மாவோட பர்த்டே வந்தது, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு வரலாமேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பதான் நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பிஎல் நாவல்லாம் படிக்காத எனக்கு சுத்தமா பிடிக்கல, அது மட்டும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி யூகி ஒன்னும் நல்லவன் கிடையாதுன்னு சொன்னேன், நான் எப்ப பிஎல் நாவல் படிக்காதன்னு சொன்னனோ அப்ப இருந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ என் கூட பேசாதன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா, அப்ப இருந்து இப்ப வரைக்கும்
எங்களுக்குள்ள சண்டையா மட்டும்தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட மியானோ அப்படின்னா ஒகவரா சீனியரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் மேல கோவமா இல்ல நாவல் படிக்காதன்னு சொன்னதுலதான் அவங்க கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க அதை பார்த்த ஒகவரா ஆமா உனக்கு ஃபுட் ஆன் ஷே பிடிக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே மியாவை பார்த்து முறைக்க அதை பார்த்த மியா பயந்து போய் ஆமா ஏன்னு சொல்லி கேட்க ஒகவரா அவனோட முகத்தை கொடூரமா வச்சுக்கிட்டு ஆமா உனக்கு என்ன பார்த்தா யூகி மாதிரியா தெரியுதுன்னு சொல்லி கேட்க மியா ஆமான்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான ஒகவரா நான் ஒன்னும் ஊக்கி மாதிரி கிடையாதுன்னு சொல்லி கத்த ஒகவரா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் கேர்ள் ஃப்ரெண்டு என்ன அவளோட பாய் ஃப்ரெண்டா நினைச்சதை விட ஊக்கிய நினைச்சு பார்த்தது தான் அதிகம் அது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதையெல்லாம் கேட்ட மியா நீங்க அவங்கள தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை ரொம்ப லவ் பண்றாங்க அதனாலதான் அவங்கள உங்க ஹீரோவா நினைச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க சீனியர் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பிஎல் நாவல் படிக்கிறது பிடிக்கும்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதுல நீங்க தலையிட முடியாது அவங்க விருப்பப்படி பண்ண விடுங்க அதை விட்டுட்டு அவங்கள ரொம்ப புஷ் பண்ணாதீங்கன்னு சொல்ல மியா சொன்னதை கேட்ட ஒகவரா எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்ல அதை கேட்ட மியா மனசுக்குள்ள இவர மாதிரி தான் உலகத்துல பல பேர் பிஎல் நாவல் படிக்கிறதையே தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க எப்பதான் இவங்கெல்லாம் திருந்த போறாங்களோ தெரியலையேன்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க ஒகவரா மியா கிட்ட ஆமா இந்த பிஎல் நாவல் உனக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மியா இவர் என்ன கேட்கிறாருன்னு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்க அதை பார்த்த ஒகவரா என்ன முழிக்கிற நீயும் சசாக்கியும் ஒன்னா சேர்ந்து தானே பிஎல் நாவல் படிச்சிட்டு இருக்கீங்க உனக்கு சசாக்கி மேல எந்த ஃபீலிங்ஸும் வரலையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மியானோ பதறி போய் ஒகவரா கிட்ட சீனியர் நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட ஒகவரா மியாவை பார்த்து அப்ப நிஜமாவே உங்களுக்குள்ள எதுவும் இல்லையா சசாக்கி மேல உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மியா சோகமா இல்லைன்னு சொல்ல அதை பார்த்த ஒகவரா சரி விடு எனக்கு உன்னை பத்தி எந்த கவலையும் இல்ல ஆனா நீ சொன்னதை நான் யோசிச்சு பாக்குறேன் நீ சொன்ன மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க நான் முயற்சி பண்றேன்னு சொல்ல அதை கேட்டு மியா பயங்கரமா ஹாப்பி ஆகி ஒகவரா கூட பேசிட்டு இருக்க அப்போ அங்க டஸ்ட்பின்ல குப்பையை எடுத்துட்டு வந்துட்டு இருக்க நம்ம சசாக்கி மியாவோட வாய்ஸை கேட்டுட்டு இது மியாவோட வாய்ஸ் மாதிரி இருக்கேன் அவன் யாரு கூட பேசிட்டு இருக்கான்னு சொல்லி சசாக்கி வேகமா மியாவை பார்க்க வந்துட்டு இருக்க அப்போ அங்க ஜன்னல் வழியா ஒகவரா மியாவோட தலைய தடவ போக அதை பார்த்து சசாக்கி வேகமா ஓடி வந்து ஜன்னலை ஓபன் பண்ணி மியானாவை பிடிச்சு இழுத்து அணைச்சு நிக்க அதை பார்த்து பயந்து போன ஒகவரா பேய் அரைஞ்ச மாதிரி சசாக்கிய பார்த்துட்டு இருக்க எங்க சசாக்கி என் ஆள் மேல கை வைக்கிற அளவுக்கு எவனுக்குடா தைரியம் இருக்குன்னு சொல்லி சைடா பார்க்க அப்பதான் அங்க நிக்கிற பையன் ஒகவராங்கிற விஷயம் தெரிய வருது அவன் ஒகவராவை பார்த்து அட ஒகவரா நீயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க பயந்து போன ஒகவரா இது என்னோட டைலாக்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்காக இப்படி என்ன பயமுறுத்துன நீ பண்ணதுல நான் பயந்து போயிட்டேன் தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி சிரிச்சுட்டு சாரிடான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இங்க நம்ம மியா மனசுக்குள்ள என் இதயம் ஏன் இவ்ளோ வேகமா துடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க இங்க ஒகவரா சசாக்கி கிட்ட எனக்குள்ளேயும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் குள்ளேயும் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி ஓ அப்படியா உன் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு இன்னும் உன் மேல கோபம் குறையலையான்னு சொல்லி கேட்க ஒகவரா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல இன்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன மீட் பண்ண வர சொல்லி இருக்கா அவளை பார்க்கத்தான் இப்ப நான் கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி குட் லக் டா மச்சான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன் அப்ப கரெக்டா மியாவோட ஃப்ரெண்டு வந்து மியாவை கூப்பிட மியா ஒகவரா கிட்ட சீனியர் எனக்கு கிளாஸ்ல ஒர்க் இருக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன் நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சசாக்கிய பார்த்து சீனியர் நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இங்க நம்ம சசாக்கி என்னடானா மியா போறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாய் பாய்னு சொல்லி கையாட்டிட்டு இருக்க அதை பார்த்த ஒகவரா மனசுக்குள்ள இந்த சசாக்கி அவனோட முடிவுல ரொம்ப தெளிவா இருப்பான் போலயேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அப்ப அவனுக்கு ஒகவரா மியா கிட்ட உனக்கு சசாக்கி மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது மியா நான் பிஎல் நாவல் புக் படிக்கிறதுனால நான் கெய்னு நினைச்சிடாதீங்க நான் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னு சொன்னதை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க இங்க கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்க மியா மனசுக்குள்ள சசாக்கி சீனியரை நினைக்கும் போது என் மனசு ஏன் இவ்ளோ வலிக்குது அவருக்கு என் மேல இருக்க ஃபீலிங்ஸ் உண்மையானதான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே மியா கிளாஸ்க்கு போக இங்க சசாக்கிய காட்டுறாங்க கிளாஸ்க்கு வந்த சசாக்கி ஹீரோனா கிட்ட நான் குப்பைய குப்பை தொட்டியில போட்டுட்டேன்னு சொல்ல ஹீரோனா ரொம்ப தேங்க்ஸ்டான்னு சொல்ல சசாக்கி பரவாயில்ல விடுன்னு சொல்லிக்கிட்டே அவனோட டெஸ்க்ல போய் படுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேகத்துல மியாவை கட்டி பிடிச்சிட்டேன் இப்ப மியா என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சசாக்கி சத்தமா பெருமூச்சு விட அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோனா பயந்து போய் திரும்பி நம்ம சசாக்கிய பார்த்து நீ என்ன பயமுறுத்திட்டடா என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க சசாக்கி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோனா அப்பனா அடுத்த வாரம் வரப்போற எக்ஸாம்க்கான சாப்டரை எடுத்து படின்னு சொல்ல இந்த சசாக்கி என்னடானா ஹீரோனா பேசுறத காதுல கூட வாங்கிக்காம மியாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இதோட என் காதலை சீரிஸ் எபிசோட் 4 கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்